சாப்பாடு செய்கிறது கூட பெரிய வேலை இல்லை, ஆனால் அதை ஆற வைக்கிறதும் பெரிய வேலையே. ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும்போது, ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது இப்படி ஹரிபரியாக ஃபேனுக்கு கீழே வச்சு பாத்திரத்தை தண்ணிக்குள்ளே வச்சு எப்படிலாம் ஆற வச்சிட்ருப்போம். கனடாவில் அந்த கவலையே இல்லை. சாப்பாடு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வெளியே வச்சுருந்தா போதும். நாங்கள் இப்போ பால்கனியில் வச்சுருக்கோம். பால்கனியில் ஒரு 3 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் அந்த குக்கரில் உள்ள ஃபுல் ரைஸுமே ஆறிடுச்சு. இப்போ நான் இந்த வீடியோவை 25th ஃப்ளோர்லேருந்து எடுக்கிறேன். 25th ஃப்ளோர்லேருந்து கனடாவை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இதுதான் லாஸ்ட்டு ஃப்ளோர். இது செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த வியூ. கனடா நைட் வியூவில் ரொம்ப அழகாக இருக்கும். லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள லைட்டிங்ஸ், அந்த காரில் உள்ள லைட்ஸு எல்லாமே, இந்த கார் மூவ் ஆகும் போதெல்லாம் செமையாக இருக்கும். ஒரு பக்கம் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும், ஒரு பக்கம் ஃபுல்லாக எல்லோவாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.